அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறது இந்த முறை 2023 பெட்ஜுக்கு 24ல மே மாதம் 13ஆம் தேதி நடந்த ஓ லெவல் எக்ஸாமுக்குரிய கணித பேப்பர் பார்ட் 2ல வந்திருக்கக்கூடிய 4வது கேள்வியாக ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் செக்ஷன். உண்மையிலே பிள்ளைகள் இந்த முறை மாற லேசான பேப்பர் ஒன்று தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ அதுல இப்ப நீங்க தொடர்ச்சியாக வீடியோஸ் ஒவ்வொரு கேள்விகளாகவும் பார்த்து கொண்டு போறோம். ஸோ அதுல நாங்க ஆல்ரெடி 3 கேள்விகள் தெளிவான முறையில நாங்க பார்த்திருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மத்த கேள்விகளுக்குமான தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கான ஆன்சர்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க டைரக்டாக கேள்விக்குள்ள போகும். பிள்ளைகள் இந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் தந்தா உடனே நீங்க மைண்டுக்கு எடுத்துடுங்க. அதாலதான் கேள்விக்குரிய 2 சமன்பாடை எடுக்கணும். அடுத்தது இங்க பாருங்க, ஒரு குறித்த பாடசாலையில் தரம் 10னதும் தரம் 11னதும் மாணவர்களுக்கு பின்வருமாறு புத்தகங்களும் பேனைகளும் அன்பளிப்பாக செய்யப்பட்டன. பிள்ளைகள் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 10ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டா எத்தனை பேருன்னும் தெரியா, 11ஆம் ஆண்டுல எத்தனை பேருன்னு தெரியா. புத்தகங்கள் எடுத்துக்கொண்டா எத்தனை புத்தகம் கொடுத்தனும் தெரியா, எத்தனை பேனை கொடுத்தனும் தெரியா. அப்ப எங்களுக்கு மொத்தம் 4 விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு. அதுல அவன் ஏதாவது ஒரு கான்செப்ட தெரியப்படுத்து. ஒண்டோ ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை தார, அப்படி இல்லாட்டி பேன புத்தகம் எத்தனை என்று தார. அதை நாங்க பந்திய வாசி முடிவெடுக்கணும். அதை வாசிச்சு முடிவெடுக்கும் போது உங்களோட கண்ணுக்கு இந்த இடத்துல XY என்று காணும்னு பாருங்க இருச்சுன்னா, அந்த எக்ஸ தாரண்டு டக்குன்னு முடிவெடுங்கோ. தரம் 10ன் மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னா பிள்ளைகள் மாணவர்களோட எண்ணிக்கையை தான் நீங்க தெரியா கணியமாக தந்துருச்சு. அப்ப உங்களுக்கு எத்தனை புத்தகம் எத்தனை பேனேன்னு சொல்லி அவன் தரோன்னும் இல்லாட்டி கேள்வி இல்லை. சோ நாங்க பாக்கோமோ பந்திய வாச்சி தந்துருச்சியோண்டு. ஓகே வாங்க பிள்ளைகள். தரம் 10ன் ஒரு மாணவனுக்கு தரம் 10 நாங்க எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஒரு மாணவனுக்கு 6 புத்தகம்டா அப்ப 6 தர எக்ஸ்ன்னு நாங்க பெருக்கணும். அப்பதான் எக்ஸ் மாணவர்களுக்கு அணிலும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு 6 எக்ஸ் வார வீதமும் தரம் 11 சொன்னா வை. தரம் 11ல் ஒரு மாணவனுக்கு 8 புத்தகம் சொன்னா அப்ப வை மாணவர்களுக்கு 8 வை வீதமும் மொத்தமாக சொன்னா டக்கண்டு இந்த ரெண்டையும் கூட்டணும். அப்ப மொத்தமாக 516. சாரி, 516. அப்போ ஒரு சமன்பாடு சரி. ஆனா நீங்க இதை மோடிஃபை பண்ணிக்கொண்டா மிச்சம் நல்ல புள்ளு. சோ மோடிஃபை என்றா 2 சைடையும் 2ஆல பிரிச்சோம். அப்ப 6 2ஆல பிரிச்சா 3x சக 8 வைய 2ஆல பிரிச்சா உங்களுக்கு 4y சமன் 516 2ஆ பிரிச்சா 258. சோ நாங்க இவரை முதலாம் சமன்பாடுன்னு எடுக்கும். இப்ப அடுத்த பாயிண்ட வாசிங்க பிள்ளைகள். அடுத்த பாயிண்ட வாசிங்கோ. தரம் 10ன் அப்ப 10 சின்ன பிள்ளைன்னு நாங்க எக்ஸ்டெண்ட் எடுக்கணும். ஒரு மாணவனுக்கு 3 பேனு. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு டிரெக்டா 3 எக்ஸ்டெண்ட் எடுக்கலும்னா நான் இதை உங்களுக்கு இதுக்கு கீழுக்கே டிரெக்டா எழுத போறேன். காரணம் எக்ஸும் சேம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு பை லக் உண்டு இது. சோ 3x வீதமும் தரம் 11ன் ஒரு மாணவனுக்கு 5 பேனு. அப்ப 5y வீதமும் மொத்தமாக தந்தா கூட்டோடும். சோ மொத்தமாக 300. சோ உங்களுக்கு தெளிவான முறையில சமன்பாடு எடுக்கிறத காட்டி தந்துட்டேன். இப்ப கேள்வியை பாருங்க. ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்கிட்டு அவற்றை தீர்ப்பதன் மூலம் 10ஆம் ஆண்டுலையும் 11ஆம் ஆண்டுலையும் எத்தனை பேர் என்று தனித்தனியே காணட்டாம். சோ நாங்க அது இப்ப செஞ்சிட்டோம். சோ XY காணத்தான் சொல்லிருச்சு இது பிள்ளைகள். அது எப்படி செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. இந்த பகுதியும் எக்ஸ். சோ அவங்களோட நம்பர்ஸ் சமனாக ஈக்குது. அதால இந்த 2 சமன்பாட்டையும் ஒன்றோ கூட்டணும் அல்லது கழிச்சோணும் விட வாரத்துக்கு. அது எப்படியே முடிவெடுக்கணும் சொன்னா குறியீடுகளை செக் பண்ணுங்க. பிளஸ் ஒரே குறியீடு இருந்தா நான் கிளாஸ்ல காட்டி தந்துருச்சு கழிச்சோணும். அப்ப நாங்க இப்ப முடிவு எடுக்கணும் எந்த சமன்பாட்டுல இருந்து எந்த சமன்பாட்டையும் கழிச்சோணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் தானே கழிச்சோணும். அப்ப முடிவு எடுக்க 2ஆம் சமன்பாட்டுல இருந்து 1ஆம் சமன்பாட்டை கழிச்சியேண்டு சொல்லி அப்ப நாங்க இந்த இடத்துல டிரெக்டாக பிள்ளைகள் கழித்தல் செய்யோ மேலும் பிள்ளைகள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செய் மெத்தட் எழுதி செய்யோ மேலும். எப்படின்னு சொன்னால் 3x 5y இதுல இருந்து கழிச்சோனும் ஒசக்கரி செய்தாரன் 3x 4y கட்டாயம் பிராக்கெட்ல போட்டு கழியுங்கோ. சமன்டா இருக்கண்டா 300ல இருந்து 258 கழிச்சியேண்டு நாங்க காட்டிக்கொள்வோம்.
இப்ப இதுல நீங்க பிரக்கெட் நீக்கிறதெல்லாம் செய்ய தேவையில்ல புள்ளிகள். இதுல டிரெக்டாக 3x வெட்டுங்கோ, காரணம் காலிப்பட்டுடுங்க. இப்ப 5y இந்த 4y போனா டிரெக்டா y சமன் 300ல 258 போனா புள்ளிகள் கெஸ் பண்ணி நான் எடுக்குவேன் 42. 42 உங்களுக்கு கழித்தல் செய்யலும் புள்ளிகள். சோ இந்த வீடியோ நாங்க ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளும். இப்ப என்ன செய்யணும் மனுஷன்னா, அந்த வைக்கு வந்த விடையை நாங்க எது சரி ஒரு சமன்பாட்டுல பிரதியிடணும். நான் 2ஆம் சமன்பாட்டுல பிரதியிட போற காரணம் அந்த 300 வந்துடுச்சு சுட்டி மேலே கொஞ்சம் லேசி மாதிரி. சோ y சமன் 42 2ஆம் சமன்பாட்டில் தெளிவாக எழுதுங்கோ. சமன்பாட்டில் பிரதி வைக்க அல்லது பிரதியிடல் பிரதியிட பிரதியிட பிரதியிடுகன்னு போடுங்க. ஓகே, இப்ப சமன்பாடு எழுதுவோமோ. சமன்பாடு கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். 3x 5y மறந்துட வேணாம். 3x 5y சமன் 300. இப்ப அதுல 3x 5 தர வைக்கு வந்து 42 வந்து வைதானே பிள்ளைகள் மறந்துட வேணாம். எஸ், எக்ஸ் போட்டா பிள்ளை ஆயிடு சமன் 302 போட்டு இப்ப உங்களுக்கு மீனாலோட இது அப்ப நாங்க இவரை மாரி ஃபர்ஸ்ட் பெருக்கணும். அப்ப 3x 210 சமன் சரிதானே பிள்ளை நான் சொல்லுது 300. அப்ப என்ன செய்யணும், எக்ஸுக்கான ஆன்சர் சாரி 3x ஆன்சர் தேவைன்னா இதை கொண்டு போயிட்டு கழிச்சோணும். 300ல 210 போனா 90. ஸோ எக்ஸுக்கான ஆன்சர் 30. ஓகே, ஸோ எக்ஸுக்கான ஆன்சரையும் வைக்கான ஆன்சரையும் கண்டுட்டு ஸோ கட்டாயம் நீங்க வந்து இப்படி செஞ்சா நல்ல பிள்ளைகள். இப்படி செஞ்சால் கடைசியில எக்ஸுக்கான ஆன்சர் 30ம் வைக்கான ஆன்சர் 42 எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவன் மார்க்ஸை போடுறதுக்கு சரியோ. ஓகே, அப்ப நாங்க கேள்வியில கேட்ட மாதிரி தனித்தனியா கண்டுட்டேன். இப்ப நான் கொஞ்சம் லேசிக்காகவே இந்த கேள்வி அப்படியே கீழுக்கு கொண்டு போறேன். அப்ப எனக்கு செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் தெளிவாக செஞ்சு கொள்ள இயலும். சரி வாங்க பிள்ளை, செகண்ட் பார்ட்டுக்கு என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க. புத்தகங்களையும் பேனாக்களையும் பகிர்ந்தளிப்பதற்கு உத்தேசித்துள்ள வேறொரு பாடசாலை. அப்படி என்றால் ஃபர்ஸ்ட் என்னத்தை நாங்க ஏ பாடசாலை என்று எடுக்கும். இப்ப சிலதை பி பாடசாலை என்று சும்மா எடுத்துக்கொள்ளுமா. உத்தேசித்துள்ள வேறொரு பாடசாலையில் தரம் 10லும் தரம் 11லும் உள்ள மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை. அப்ப நாங்க பிள்ளைகள் இந்த ஏ செக்ஷனை எடுத்தா கிரேட் 10லையும் கிரேட் 11லையும் இருச்சிய மொத்த மாணவர்கள் அப்ப நாங்க கொஞ்சம் கூட்டிக் கொள்வோமோ. எத்தனை பிள்ளைகள் வாரது கிரேட் 10ல எக்ஸ் தானே பிள்ளைகள். எக்ஸுக்கு வந்தது 30 சக வைக்கு வந்தது 42 கூட்டினா உங்களுக்கு 72 வார டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்ப என்ன சொல்லுன்னு பாருங்க. மொத்த எண்ணிக்கை மேற்குறித்த பாடசாலையில் மேற்குறித்த பாடசாலை பிஎஸ் எழுது பி பாடசாலையில் அதே தரங்களில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கின்ற போதிலும். அப்ப மேற்குறித்த பாடசாலையில பிள்ளைகள் இருச்சிய மொத்த அதாவது கிரேட் 10 11ல இருச்சிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கைக்கு சமனாக இருச்சிய போதிலும். அப்ப எங்களுக்கு பி கான்செப்டை எடுத்தா அங்கேயும் கிரேட் 10 பிளஸ் கிரேட் 11 ஈக்குவல் சேம் 72 உங்களுக்கு விளங்கிட்டா. அவன் தனி சின்ன மொத்தமும் சமனண்டு பிள்ளைகள். ஓகே, சும்மா ஸ்கூல்லிச்சே மொத்தம் செல்லல ఎందుకంటే மத்த கிரேடுகளும் வந்துருவான் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எல்லாம். அப்ப இன்னும் தெளிவா 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சொல்லிருச்சு. இருந்த போதிலும் தரம் 10ல் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையின் 2 மடங்கு தரம் 11ல இருச்சியாம். அப்ப 10ஆம் ஆண்டுல இருச்சியத்துல டபுள் மடங்கு 11ஆம் ஆண்டுல இருச்சி என்றாப்புல நாங்க இந்த இடத்துல சும்மா உங்களுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் ஒன்று சொல்லி தரோம். இவருக்கு நான் இசட் எடுத்தா இதுக்கு 2z ஒரு தெரியா கணியும் பாவிச்சேன். அப்போ உங்களுக்கு விளங்கிட்ட இசட்டோட 2z கூட்டினா 3z சமன் 72 எடுத்து இந்த 3 அங்கல கொண்டு போனா பிரிச்சா இசட் சமன் 72 நாங்க 3ஆல பிரிச்சோணும். சோ பிரிச்சா உங்களுக்கான ஆன்சர் புள்ளி 60ல 20 4 24 நான் சரியோண்டு செக் பண்ணிக்கோங்க. எஸ், அப்படின்னு சொன்னா கிரேட் 10ல 24 பேரும் கிரேட் 11ல நீங்க 2z 48 பேரும் வேறுமடா கூட்டி பாருங்க பிள்ளைகள். எஸ், அப்ப நாங்க அந்த புதிய ஸ்கூல்ல கிரேட் 10லையும் கிரேட் 11லையும் எத்தனை பேருண்டும் கண்டுட்டேன். அவன் சின்ன மெத்தடை வச்சுக்கொண்டு கண்டுட்டேன்.
இப்ப என்ன சொல்லுக இருக்கின்றனர். இப்பாடசாலைக்கும் முன்னர் போன்றே புத்தகங்களையும் பேனாக்களையும் வழங்கினாம். அப்படின்னா பிள்ளைகள் இப்படி இந்த 10ஆம் ஆண்டு ஆக்களுக்கு அந்த பேனையும் பென்சிலும் சாரி புத்தகமும் பேனையும் அதே எண்ணிக்கையில கொடுக்கின்றது அர்த்தம் பிள்ளைகள். அப்படி என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே நாங்க இந்த இடத்துல எடுக்கணும். பகிர்ந்தளிப்பதற்கு 12 புத்தகங்கள் மேலதிகமாக தேவை என்று காட்டட்டாம். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு 12 புத்தகம் மேலதிகமா தேவைன்னு சொன்னா ஆல்ரெடி என்ன சொல்லுங்க புத்தகங்கள் இடத்துல 516 வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு இந்த புதிய ஸ்கூல் டே எடுத்தா 528 வரணும் வந்தா 12 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. சோ நாங்க இப்ப செய்ய வேண்டிய வேலை இந்த புதிய ஸ்கூலுக்கு எத்தனை எத்தனைன்றதை கண்டுபிடிச்சோணும். அதுக்கான மெத்தட இந்த இடத்துல பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தானே 10ஆம் ஆண்டுக்கு கொடுத்த புஸ்தகத்தையும் 11ஆம் ஆண்டுக்கு கொடுத்த புஸ்தகத்தையும் கூட்டணும். நல்லா கேட்டுக்கோங்க. 10ஆம் ஆண்டுல 24 பேர் இருந்துச்சு. ஒரு 10ஆம் ஆண்டு பொடியனுக்கு இந்த இடத்துல கலர் பண்ணி பட்டத்துல உங்களுக்கு மறைஞ்சிருச்சும் 6 புஸ்தகம். அப்ப 24 பேருக்கும் 6 புத்தகங்கள் கொடுக்கு. சரி. இதே போல 11ஆம் ஆண்டுக்கு பிள்ளைகள் 48 பேருக்கு எத்தனை புத்தகங்கள்னு பாருங்க பிள்ளைகள் 8. அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு 500 நான் சொன்ன மாதிரி 500 எத்தனை வரும் 28 வந்தால் சரி பிள்ளை. சோ இதே பெருக்கும் 6 4 24 2 மிச்சம் 6 2 12 14. இப்ப 8 8 64க்கு பிள்ளைகள் 4 6 மிச்சம் 8 4 32 6 38. ஓகே. இப்ப இதை கூட்டினா பிள்ளைகள் உங்களுக்கு வர விட 4 4 8 8ம் 4ம் 12க்கு 2 ஒன்று மிச்சங்களை கொடுத்தா 4 ஒன்றும் 5. ஸோ பர்ஃபெக்டா உங்களுக்கு நான் சொன்னதே வந்துட்டோ இல்லையோ அவ்வளோ லேசனா பிள்ளைகள். ஸோ இப்ப நீங்க செல்ல வேண்டிய வேலை 12 காட்டணும். அந்த 528ல இருந்து அந்த 516 கழிச்சா உங்களுக்கு 12 வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு வசனம் ஒன்று கட்டாயம் எழுதிக்கோங்க பிள்ளைகள். 12 புத்தகங்கள் மேலதிகமாக தேவை. 12 புத்தகங்கள் 12 புத்தகங்கள் மேலதிகமாக தேவை அப்படி என்று எழுதினா உங்களுக்கு இந்த கேள்வியில 10ல 10 மார்க்ஸ் உண்டு. நான் உங்களுக்கு தெளிவான மெத்தட்ல எடுக்கிறத காட்டி தந்துருச்சு. சோ நீங்க இப்ப கமெண்ட்ல போட வேண்டியது பிள்ளைகள் உங்களுக்கும் இதுல துண்டு துண்டு மார்க்ஸ் எனக்கு தேவையில்லை பிள்ளைகள். எனக்கு 10ல 10 வேணும். என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே 10ல 10 தான் டார்கெட் பண்ணி கொண்டு இருந்துச்சு அது. சோ நீங்களும் இதுல 10ல 10 அச்சீவ் பண்ணினோன்றத கட்டாயம் நீங்க கமெண்ட்ல போடுங்க பிள்ளைகள். சோ அடுத்தடுத்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸையும் தெளிவான முறையில பாக்குறதுக்கு இந்த வீடியோ இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கட கணிதத்துக்குள்ள டச்சில் இருக்க வேண்டியது பிள்ளைகள். அடுத்தடுத்த கேள்விகளை உங்களுக்கு குயிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், சரி அடுத்த வீடியோல நாங்க சந்திப்போமா? சரி.